Hello students, இந்த வீடியோவானது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. இதுல சாப்டர் 5 யூனிட் 2 மாலிகுலார் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறதுல நாம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போறது DNA as genetic material. DNA அதாவது deoxyribo nucleic acid. இத DNA பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். மெண்டல் அவருடைய பீ பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ், இதை பத்தி எல்லாம் 10thலயே படிச்சிருப்பீங்க. Mendel's work revealed the patterns of heredity and transmission of characters from parents to offspring. இந்த patterns of heredity transmit ஆகுது பேரண்ட்ஸ் வந்து ஆஃப்ஸ்பிரிங்குன்னு மெண்டல் சொன்னது. எதன் மூலமாக இந்த ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது? அதுக்கு மெண்டல் வந்து ஃபேக்டர்ஸ் மூலமாக அப்படின்னு பெயர் கொடுத்தார். இந்த மெண்டலியன் ஃபேக்டர்ஸுக்கு இப்பொழுது ஜீன்ஸ் அப்படின்னு பெயர். இப்போ மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் ஆர் நவ் known as ஜீன்ஸ். ஜீன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் இன் த குரோமோசோம். குரோமோசோம்ல டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏல ஒரு செக்மெண்ட் வந்து ஜீனா ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது genes are located in the chromosomes. Chromosomes contain DNA. Scientists found that DNA serves as the genetic material. In the DNA, deoxyribonucleic acid, அதுதான் ஜீனா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றோம். இந்த ஜீன் அப்படிங்கிற டேர்ம் ஜொஹான்சன் 1909ல காயின் பண்ணாரு. Johansson coined the term gene in 1909. So Mendelian factors are now known as genes, and the term gene was coined by Johansson. So who coined the term gene? Johansson. Sutton எனக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, genes are arranged linearly in the chromosomes என்று தெளிவுபடுத்தினார். அதாவது ஜீன்ஸ் குரோமோசோம்ல இருக்கு, ஆனா இந்த ஜீன்ஸ் எல்லாம் அப்படியே செதறி கிடைக்கல. they are not scattered in the chromosomes, but genes are arranged linearly. அதாவது ஜீன்ஸ் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக குரோமோசோம்ல அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்தினது யாரு? சட்டன். அப்ப ஜீன், ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு பர்டிகுலர் பொசிஷன் குரோமோசோம்ல இருக்கு. அந்த பொசிஷனுக்கு லோகஸ் அப்படின்னு பெயர். ஈச் ஜீன் occupies a specific position on the chromosome and it is called locus. ஏற்கனவே நாம மெண்டலியன் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம் அல்லீல்ஸ் அப்படிங்கிற வேர்டு. அல்லீல்ஸ் அப்படின்னா என்ன? ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ கேரக்டர். அதாவது பீ பிளான்ட்ல ஹைட் அல்லது ஸ்டெம் லெங்க்த்துக்கு டால், ஷார்ட் அப்படின்னு குறிப்பிட்டாரு ஆல்டர்னேட் கேரக்டர்ஸ். அந்த டால்
tallness என்னன்னு நம்ம designate பண்ணோம் capital T. Shortness small t. So capital T and small t are alternate forms of a gene. These are alleles. So genes exist in alternate forms called alleles. இந்த gene ஆனது திடீர் மாற்றம் அடையக்கூடியது. Genes can undergo sudden changes, and the sudden changes in a gene is called mutation. Genes can undergo sudden changes known as mutation. இந்த genes ஆனது duplicate ஆக முடியும். ஏற்கனவே பார்த்தோம், genes are segments of DNA. DNA replicates. DNA can undergo replication அப்படிங்கறத டீடைலா பார்த்தோம். Therefore, genes can undergo duplication. Long before all this, Hofmeister 1848ல செல் டிவைட் ஆகும்போது நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மறைஞ்சு அங்க ராட் ஷேப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது என்று குறிப்பிட்டார். Hofmeister discovered that during cell division, nucleus organizes into rod shaped structures. அந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்கு chromosomes என்று பெயர். மீஷர் 1869ல மீஷர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ஐசோலேட் பண்ணாரு. அதற்கு அவர் கொடுத்த பெயர் நியூக்ளின். மீஷர் isolated a substance from nuclei and called it as nuclein. ஒரு 20 வருடம் கழிச்சு ஆல்ட்மேன் அந்த நியூக்ளின் என்கிற சப்ஸ்டன்ஸுக்கு நியூக்ளிக் ஆசிட் என பெயர் கொடுத்தார். ஆல்ட்மேன் in 1889 named nuclein as nucleic acid. இந்த நியூக்ளிக் ஆசிடை தான் இப்போ DNA என்று அழைக்கிறோம். deoxyribonucleic acid. DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல். அந்த DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கு கான்செப்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் கொடுத்தது யாரு? கிரிஃபித் in 1928. இந்த கிரிஃபித்தினுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். Till then, goodbye.